ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ சக்தி டிஎன்பிஎஸ்சி மார்க்அப். இந்த வீடியோவில் குப்தர்கள் பகுதி 3 பொருளாதாரம், நிலமுறைகள் மற்றும் சமூகம் வினாக்கள் 51 முதல் 75 வரை. லெட்ஸ் சி. 51. குப்தர் காலத்தில் க்ஷேத்ரா என்று அழைக்கப்பட்ட நிலவகை எது? ஆப்ஷன்ஸ் ஆர் மேய்ச்சல் நிலம், தரிசு நிலம், வேளாண்மைக்கு உகந்த நிலம், குடியிருப்பு நிலம். The right answer is வேளாண்மைக்கு உகந்த நிலம். குப்தர் காலத்தில் க்ஷேத்ரா என்று அழைக்கப்பட்ட நிலவகை வேளாண்மைக்கு உகந்த நிலம். 52. குப்தர் கால நில வகைப்பாட்டில் கிலா என்பது எதனை குறிக்கிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் காட்டு நிலம், தரிசு நிலம், மேய்ச்சல் நிலம், விளைநிலம். ரைட் ஆன்சர் இஸ் தரிசு நிலம். குப்தர் கால நில வகைப்பாட்டில் கிலா என்பது தரிசு நிலத்தை குறிக்கிறது. 53. குப்தர் காலத்தில் அப்ரஹதா என்பது எவ்வகை நிலத்தை குறிக்கும்? ஆப்ஷன்ஸ் ஆர் குடியிருப்பு நிலம், தரிசு நிலம், வனம் அல்லது காட்டு நிலம், வேளாண்மை நிலம். The right answer is வனம் அல்லது காட்டு நிலம். குப்தர் காலத்தில் அப்ரஹதா என்பது வனம் அல்லது காட்டு நிலத்தை குறிக்கும். 54. மனிதர்கள் குடியிருப்பதற்கும் வாழ்வதற்கும் உகந்த நிலம் குப்தர் காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் வஸ்தி, க்ஷேத்ரா, கபதசரகா, கிலா. The right answer is வஸ்தி. மனிதர்கள் குடியிருப்பதற்கும் வாழ்வதற்கும் உகந்த நிலம் வஸ்தி என்று குப்தர் காலத்தில் அழைக்கப்பட்டது. 55. குப்தர் காலத்தில் ஆடு மாடுகள் மேய்வதற்கான மேய்ச்சல் நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் கிலா, அப்ரஹதா, கபதசரகா, வஸ்தி. The right answer is கபதசரகா. குப்தர் காலத்தில் ஆடு மாடுகள் மேய்வதற்கான மேய்ச்சல் நிலம் கபதசரகா என்று அழைக்கப்பட்டது. 56. குப்த பேரரசின் மிக முக்கிய வருவாயாக இருந்தது எது? ஆப்ஷன்ஸ் ஆர் சுங்கவரி, நிலவரி, சுரங்கவரி, வணிகவரி. The right answer is நிலவரி. குப்த பேரரசின் மிக முக்கிய வருவாயாக இருந்தது நிலவரி. 57. குப்தர் காலத்தில் விளைச்சலில் அரசனின் 1/6 வரியாக பெறப்பட்டதின் பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் பாகா, போகா, கரா, பலி. The right answer is பாகா. குப்தர் காலத்தில் விளைச்சலில் அரசனின் 1/6 வரியாக பெறப்பட்டதன் பெயர் பாகா. 58. கிராம மக்கள் மீது அவ்வப்போது விதிக்கப்பட்ட காலமுறை வரி எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஹிரண்யா, கரா, சுல்கா, பலி. ரைட் ஆன்சர் இஸ் கரா. கிராம மக்கள் மீது அவ்வப்போது விதிக்கப்பட்ட காலமுறை வரி கரா. 59. குப்தர் காலத்தில் தங்கம் அல்லது ரொக்கமாக செலுத்தப்பட்ட வரியின் பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஹிரண்யா, பாகா, பலி, கிளிப்தா. The right answer is ஹிரண்யா. குப்தர் காலத்தில் தங்கம் அல்லது ரொக்கமாக செலுத்தப்பட்ட வரியின் பெயர் ஹிரண்யா. 60. குப்த பேரரசில் வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களின் குழுக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஆர் விஷ்யா, ஸ்ரேனி, உபாரிகா, மகாத்ரா. The right answer is ஸ்ரேனி கில்ட்ஸ். குப்த பேரரசில் வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களின் குழுக்கள் ஸ்ரேனி என்று அழைக்கப்பட்டன. 61. ஒரே இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்த குப்தர் கால வணிகர்களின் பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஸ்ரஷ்டி, சார்த்தவாகா, உபாரிகா, கிராமிகா. The right answer is ஸ்ரஷ்டி.
ஒரே இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்த குப்தர் கால வணிகர்களின் பெயர் சிருஷ்டி. 62. லாபத்திற்காக ஊர் ஊராகச் சென்று வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வணிகம் செய்தவர்கள் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் சிருஷ்டி, சார்த்தவாகா, அக்ரஹாரா, குலிகா. The right answer is சார்த்தவாகா. லாபத்திற்காக ஊர் ஊராகச் சென்று வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வணிகம் செய்தவர்கள் சார்த்தவாகா. 63. குப்தர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்களின் பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் தினாரா, பனா, ஜிடல், வராகன். The right answer is தினாரா. குப்தர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்களின் பெயர் தினாரா. 64. குப்தர்கள் வெளியிட்ட வெள்ளி நாணயங்களின் பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் தினாரா, ரூபகா, கார்ஷபானா, டங்கா. The right answer is ரூபகா. குப்தர்கள் வெளியிட்ட வெள்ளி நாணயங்களின் பெயர் ரூபகா. 65. குப்தர் காலத்தில் கட்டாய உழைப்பு அல்லது இலவச உழைப்பு முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் விஸ்டி, பலி, கரா, பாகா. The right answer is விஸ்டி. குப்தர் காலத்தில் கட்டாய உழைப்பு அல்லது இலவச உழைப்பு முறை விஸ்டி என்று அழைக்கப்பட்டது. 66. பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலக்கொடை எது? ஆப்ஷன்ஸ் ஆர் அக்ரஹார கொடை, கொடை, தேவக்கிரகார கொடை, சமயச்சார்பற்ற கொடை, பிரம்மதேயம். The right answer is அக்ரஹார கொடை. பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட வரிவிலக்கு அளிக்கப்பட்ட நிலக்கொடை அக்ரஹார கொடை. 67. கோவில்களின் பராமரிப்பிற்காக வழங்கப்பட்ட நிலக்கொடை எது? ஆப்ஷன்ஸ் ஆர் அக்ரஹார கொடை, தேவக்கிரகார கொடை, கிலா, வெஷ்டி. ரைட் ஆன்சர் இஸ் தேவக்கிரகார கொடை. கோவில்களின் பராமரிப்பிற்காக வழங்கப்பட்ட நிலக்கொடை தேவக்கிரகார கொடை. 68. நிலத்தின் உரிமையாளரை மாற்றாமல் அதன் வருவாயை மட்டும் அனுபவிக்க வழங்கும் குப்தர் கால நிலமுறை எது? ஆப்ஷன்ஸ் ஆர் நிவிதர்ம அக்ஷயனா, நிவிதர்மா, அப்ரதா தர்மா, பூமி சித்ராயனா. The right answer is நிவிதர்மா. நிலத்தின் உரிமையாளரை மாற்றாமல் அதன் வருவாயை மட்டும் அனுபவிக்க வழங்கும் குப்தர் கால நிலமுறை நிவிதர்மா. 69. குப்தர் காலத்தில் இரும்பு தொழில் மற்றும் உலோகவியலின் வளர்ச்சிக்கு சான்றாக விளங்கும் 7.5 அடி உயர புத்தரின் செப்பு சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் சுல்தான்கஞ்ச், மதுரா, சார்நாத், அலகாபாத். The right answer is சுல்தான்கஞ்ச். குப்தர் காலத்தில் இரும்பு தொழில் மற்றும் உலோகவியலின் வளர்ச்சிக்கு சான்றாக விளங்கும் 7.5 அடி உயர புத்தரின் செப்பு சிலை சுல்தான்கஞ்சில் கண்டெடுக்கப்பட்டது. 70. குப்தர் காலத்தில் சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கப்பட்ட சுங்கவரி அல்லது நுழைவு வரியின் பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் சுல்கா, ஹிரண்யா, உத்யங்கா, வாதபூதா. The right answer is சுல்கா. குப்தர் காலத்தில் சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கப்பட்ட சுங்கவரி அல்லது நுழைவு வரியின் பெயர் சுல்கா. 71. கலப்பை வைத்துள்ள ஒவ்வொரு உழவரும் செலுத்திய வரியின் பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஹெலிவெக்கரா, பாகா, கரா, போகா. The right answer is ஹலிவக்கரா. கலப்பை வைத்துள்ள ஒவ்வொரு உழவரும் செலுத்திய வரியின் பெயர் ஹலிவக்கரா. 72. குப்தர்களின் சர்வதேச வர்த்தகத்திற்கு புகழ்பெற்ற மேற்கு கடற்கரை துறைமுகம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் கல்யாண் மற்றும் ப்ரூஜ், தாமிரலிப்தி, பூம்புகார், கொர்க்கை.
The right answer is கல்யாண் மற்றும் புரோச். குப்தர்களின் சர்வதேச வர்த்தகத்திற்கு புகழ்பெற்ற மேற்கு கடற்கரை துறைமுகம் கல்யாண் மற்றும் புரோச் ஆகும். 73. குப்தர் காலத்தின் கிழக்கு கடற்கரையின் மிக முக்கிய துறைமுகமாக விளங்கியது எது? ஆப்ஷன்ஸ் ஆர் தாமிரலிப்தி, வங்காளம், முசிறி, தொண்டி, விசாகப்பட்டினம். The right answer is தாமிரலிப்தி, வங்காளம். குப்தர் காலத்தின் கிழக்கு கடற்கரையின் மிக முக்கிய துறைமுகமாக விளங்கியது தாமிரலிப்தி, வங்காளம். 74. குப்தர் காலத்தில் சாதி முறை மிகவும் இறுக்கமடைந்து எந்த வர்ண முறை சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்தியது? ஆப்ஷன்ஸ் ஆர் இருவர்ண முறை, சதுர்வர்ண முறை, 4 அடுக்கு சாதி முறை, சாதியற்ற சமூகம், வர்ணாசிரமம் இல்லாத முறை. The right answer is சதுர்வர்ண முறை. குப்தர் காலத்தில் சாதி முறை மிகவும் இறுக்கமடைந்து எந்த வர்ண முறை சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்தியது? சதுர்வர்ண முறை, அதாவது 4 அடுக்கு சாதி முறை ஆதிக்கம் செலுத்தியது. 75. பாஹ்யானின் கூற்றுப்படி குப்தர் சமூகத்தில் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டு ஊருக்கு வெளியே வசித்தவர்கள் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் சண்டாளர்கள், சிருஷ்டி, சார்த்தவாகா, குளிகா. ரைட் ஆன்சர் இஸ் சண்டாளர்கள். பாஹ்யானின் கூற்றுப்படி குப்தர் சமூகத்தில் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டு ஊருக்கு வெளியே வசித்தவர்கள் சண்டாளர்கள் ஆகும். Thank you for watching. Subscribe for more videos. Thank you so much.